ஹவுஸ் ஓனர் திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கறிஞர் தாம்பரம் சிவாவின் அன்பு வணக்கம். த கேஸ் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குடும்பம் 5 வருஷமா வாடகை வீட்டில் ஒழுங்காக வாடகை கொடுத்துட்டு வராங்க. திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதாவது ஹவுஸ் ஓனருக்கு 5 வீடு இருக்குது. திடீர்னு 2 டெனண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கே வீட்டை காலி பண்ணிடணும், உடனடியாக சாவியை கையில் கொடுக்கணும்னு சொல்கிறாரு சார். என்னையும் அப்படி காலி பண்ண சொல்லுவாரா? நான் அப்படி உடனே பண்ணணுமா? இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போது ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொன்னால் நம்ம உடனே காலி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு வீடு காலி பண்ணி சாவி கொடுத்துருங்கன்னு கேட்டால் நம்ம ஏன் சார் நான் உடனே காலி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஏன் உடனே காலி பண்ண சொல்கிறீங்க, என்ன காரணம், நான் எங்கே போவேன்? நமக்குள்ளே 1008 பதட்டம், பயம் வந்துடும். திடீர்னு காலி பண்ண சொன்னால் நம்ம எங்கடா போவோம்? அடுத்த உடனே நமக்கு வீடு கிடைக்குமா? உடனே நம்மளால் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? இல்லை இதை விட கூடுதல் வாடகை கேட்டால் என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள பல பிரச்சனைகள் வர்றது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தானே. அப்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம என்ன காரணம்னு கேட்போம். ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவார் திடீர்னு, சார் அது என் வீடு சார், நான் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா வீடு அவரோடது தான். வீடு அவரோடதுங்கிறதுக்காக நாளைக்கே காலி பண்ணுங்க, நாளைக்கே சாவி கொடுங்கன்னா நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொதுவாகவே நம்ம ஒரு வீட்டுக்கு ரெண்ட் வாடகைக்கு குடி போகிறோம், இல்லை நம்ம குத்தகைக்கு லீஸ்க்கு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம்ல. அது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். இப்போது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் முக்கியமாக சில கண்டிஷன்லாம் இருக்கும். வீட்டை காலி பண்ண சொன்னால் எனக்கு 2 மாத காலம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், இல்லை டெனண்ட் நானே காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 1 மாத காலமாவது அவகாசம் கொடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வீட்டு ஓனர் அவர் தாங்கிறதுக்காக நாளைக்கு காலி பண்ணுன்னு சொன்னால் நம்ம காலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போது அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். சில நேரத்தில் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் உடனே காலி பண்ணல அப்படின்னா நான் ஈபியை கட் பண்ணிடுவேன், இல்லை தண்ணி தர மாட்டேன், மோட்ரு போட மாட்டேன், இது மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணுவேன்னு மிரட்டினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவசரத்துக்கு ஒரு வழக்கறிஞர் அணுகி நம்ம இதுக்கு உரிய ஒரு ஆலோசனையை பெற்று ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பலாம். நான் சட்டப்படி உங்ககிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வாடகைக்கு குடியிருக்கேன், அந்த அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் கண்டிஷனாக சொல்லியிருக்கீங்க, எனக்கு வீட்டை காலி பண்ணுறதுக்கு உரிய அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டு ஓனருங்கிறதுக்காக நான் சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது, இல்லை நான் டெனண்ட்டுங்கிறதுக்காக எனக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓனராக இருந்தாலும் டெனண்ட்டாக இருந்தாலும் நமக்கான சட்ட உரிமைகள், சட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது 2 பேருக்குமே இருக்குது. ஆக 2 பேருமே அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு உட்பட்டு நடந்தால் பிரச்சனைகளே வராமல், நீதிமன்றத்துக்கே போகாமல் நம்ம அந்த பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக கையாள முடியும். 2 பேருமே பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இது மாதிரி சட்டம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கேள்விகளை கேளுங்க. வரப்போகிற எபிசோடில் அதற்கான பதிலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.